நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு சிம்பிளான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செட்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பயன்படுத்தலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியுமில்ல, மற்றவங்களுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியாது, நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் இமேஜ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணும் போது அதில் ஒரு சில இமேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ண நினைப்பீங்க. பட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். தெரியலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கூகுள் சர்ச் இன்ஜினுக்குள்ளே போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, இதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். ஃப்ளவர் அப்படின்னு டைப் பண்ணி நான் சர்ச் கொடுத்துட்றேன். இப்போ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல் இமேஜஸ் ஷாப்பிங் இருக்கும். இமேஜஸ்ன்னு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இமேஜஸ் இருக்குது. அதில் ஒரு இமேஜை நான் டேப் பண்ணி பெருசாக எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த இமேஜை நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பட் கமர்ஷியலாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஸோ அதனால் பர்சனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அழுத்தி பிடிங்க. இப்படி அழுத்தி பிடிக்கும் போது கீழே டவுன்லோட் இமேஜ்னு வரும். இதில் டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். மேலே மெசேஜ் வந்துருச்சு, இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அதை நான் சொல்கிறேன். உங்கள் ஃபோனோட கேலரியில் நீங்கள் பார்க்கலாம். டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? நிறைய பார்ப்பீங்களோ? அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் படிப்பீங்களா? அப்படி படிக்கும் போது ஒரு சில கண்டென்ட் உங்களுடைய ஹார்ட்டே டச் பண்ணுற மாதிரி உள்ள கண்டென்ட்டாக இருக்கும். அதை யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வெறித்தனமாக இருப்பீங்க. செமையாக இருக்குது, இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, அதில் ஒரு சில கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். எப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்த அப்படியே ஹைலைட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே காப்பின்னு வரும். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. இது எங்கே போய் இருக்குன்னா கிளிப்போர்டில் இருக்கும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வாட்ஸ்அப்பை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிட முடியும். இன்னொன்று, அந்த காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கூகுளோட சர்ச் இன்ஜினில் பேஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் ஒரு டிப் இருக்குது. இந்த பாருங்க, சர்ச் இருக்கா, அதில் நான் டேப் பண்ணேன். நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணீங்களோ, டெக்ஸ்ட் யூ காப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வரும். பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். இது செமல. அதுக்கப்புறம் நீங்கள் கூகுளோட ஜீபோர்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா பாருங்க, டாப்பில் பாருங்க, நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணீங்களோ வெப்சைட்ல இருந்து அந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணால் கூட இங்கே அப்ளை ஆயிரும் சர்ச்சில். சரிங்களா? இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ப்ரைவசிக்குள்ளே போங்க. இதில் பாருங்க, அலர்ட் வென் கிளிப்போர்ட் அக்சஸ்ட் அப்படின்னு இருக்கா. இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு தெரியுமா நான் ஆன் பண்ண சொல்கிறேன்? உங்கள் ஆப் ஒரு சில கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருப்பீங்களா, அது கிளிப்போர்டில் இருக்கும். அப்போ அந்த ஆப் அந்த கிளிப்போர்டோட டெக்ஸ்ட்டை எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது டிஸ்பிளே ஆகணும்னா இந்த இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, கிளிப்போர்டில் உள்ள ஒரு சில ரகசியங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை தான் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கள் சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.